எங்கள் வீட்டு டிவி ரிப்போர்ட்டர் ரெடி ஆகிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்கூலில் எக்ஸ்போக்கு வந்து டிவி ரிப்போர்ட்டராக வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம டிவியுமே நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பை லக் நமக்கு ஒரு டிவி பாக்ஸும் கிடச்சிது. 70 இன்ச்சஸ் கேட்டிருந்தாங்க. பட் 55 இன்ச்சஸ் தான் நமக்கு கிடச்சிது. ஓகே, அதை வச்சு நம்ம வந்து டிவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் மெஷர் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த டிவி பாக்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஹார்ட்போர்டுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா பையனுக்கு அடுத்தது ஃபாரஸ்ட் பண்ணணும், காடு, அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிவி பாக்ஸு ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டு பசங்க ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிவி மாதிரி தெரிகிறதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ டிவியில் சுவிட்ச் கிடையாது தான், நம்ம பழைய டிவியில் இருக்கிற மாடல். ஸோ யாரும் பார்த்து இது என்னது வெறும் பாக்ஸான்னு கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சுவிட்ச் வந்து வெளியில் வச்சுருந்தோன்னா ஒரு டிவி மாதிரி நமக்கு வந்து அந்த பழைய மாடலில் இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு சுவிட்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ரெட் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு நம்ம வந்து டிவி பாக்ஸில் நம்ம ஒட்டும்போது தான் ஓகே ஒரு டிவி அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம பாக்ஸ் எம்டி பாக்ஸில் வந்து டிவி மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே பாக்ஸில் சாம்சங் இருந்தது, அதையும் நான் அப்படியே விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ஓவராலாக பார்க்கும்போது டிவி மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பொண்ணு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. டிவி செஞ்சோன்னா அவங்க நாளைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதையும் வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓவரால் வியூ. பாக்ஸை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அடுத்தது பையனுக்காக நான் ஃபுல்லாகவே இந்த கார்டு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.